அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய ட்ரைன் யுவர் பிரைன் சேனல் மூலமாக அன்புடன் அனைவரும் வரவேற்கிறோம். இப்போ நம்ம டைப் 2 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். அதாவது டைப் 2 கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, நம்ம கேலண்டர்ல இந்த வருஷத்து கேலண்டர் எப்போ இதோட வரும் அப்படின்னு கேட்பாங்க, இல்லை இதுக்கு முன்னாடி எப்போ வரும்னு கேட்பாங்க. சில பேசிக்ஸ் மட்டும் சொல்லிட்டு நான் சம்ஸுக்கு போயிடுறேன். அதாவது பேசிக்ஸ் என்னன்னா, லீப் இயர்ன்றது நம்ம ஞாபகம் வரணும். லீப் இயர் நான் சொல்லியிருப்பேன். லீப் இயர் எப்படி ஒரு வருஷத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருப்பேன். லாஸ்ட் 2 டிஜிட்டை நீங்க 4 டிவைட் பண்ணா நம்ம ரிமைண்டர் 0 வந்து அது லீப் இயர். இப்போ எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு கொஸ்டின் 1 இயர் கேட்டிருக்காங்கன்னா அந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இப்போ 2008 2009 கேட்டிருக்காங்கன்னா அதுல இருந்து முன்னாடி எப்போ லீப் இயர் வரும். இப்போ லீப் இயர்ல இருந்து ஒரு வருஷமா இருந்தா கேட்டு கொஸ்டின் ஒரு வருஷமா தான் நம்ம ஆஃப்டர் தி இயர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா பிளஸ் ஆர் பண்ணோம். இதே லீப் இயர்ல இருந்து 2 வருஷமா இருந்தா ஆஃப்டர் தி இயர் கேட்டிருந்தாங்கன்னா பிளஸ் 11 பண்ணோம். 11 வருஷத்தை ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட் லீப் இயர்ல இருந்து 3 வருஷமா இருந்தா பிளஸ் 11 வருஷத்தை ஆட் பண்ணோம். இதே லீப் இயரே கேட்டுட்டு உங்களுக்கு ஆஃப்டர் எப்போ வரும்னு கேட்டாங்கன்னா பிளஸ் 28 ஆட் பண்ணுங்க. இதே கொஸ்டின் உங்களுக்கு வந்து பிஃபோர் த இயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்போ வந்து லீப் இயர்ல அதே லீப் இயருக்கு போனோம். எந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுல இருந்து லீப் இயருக்கு போனோம். அந்த லீப் இயர்ல இருந்து உங்களுக்கு கேட்டுக்கிற இயர் வந்து பிளஸ் ஒரு வருஷமா தான் மைனஸ் 11 பண்ணுங்க. அதே லீப் இயர்ல இருந்து 2 வருஷமா தான் மைனஸ் 11 பண்ணுங்க. அதே லீப் இயர்ல இருந்து 3 வருஷமா தான் மைனஸ் 6 பண்ணுங்க. இல்ல லீப் இயரா இருந்து பிஃபோர் த கேட்டா மைனஸ் 28 பண்ணு. எதுவா இருந்தாலும் கேட்டு கொஸ்டினை பாருங்க. லீப் இயர் இருந்தா ஆஃப்டர் கேட்டா பிளஸ் 28 பண்ணுங்க. இதே பிஃபோர் கேட்டா மைனஸ் 28 பண்ணுங்க. இதே வந்து உங்களுக்கு வந்து லீப் இயர்ல வேற வருஷமா கேட்டிருந்தா நீங்க என்ன பண்ணுன்னா லீப் இயர் கொண்டு போயிட்டு ஆஃப்டர் கேட்டிருக்காங்கன்னா பிளஸ் பண்ணுங்க இந்த ஆர்டர்ல. இதே பிஃபோர் கேட்டிருக்காங்கன்னா இந்த ஆர்டர்ல மைனஸ் பண்ணுங்க. இந்த ஆர்டர் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர். இந்த கான்செப்ட் தெரிஞ்சுட்டா நம்ம அடுத்து போற 4 சம் உங்களுக்கு ஈஸியா புரியும். லாஸ்ட் வீடியோல நம்ம கேலண்டர் சாப்டர்ல டைப் 1 பார்த்துருப்போம். இப்போ வந்து டைப் 2 பார்ப்போம். டைப் 1 வந்து டேட்டு கொஸ்டின் பேஸ்டான எதை வச்சு கேட்பாங்க, டேட்டு நம்ம டே வச்சு கேட்பாங்க. இது வந்து டைப் 2 வந்து இயரை வச்சு கேட்பாங்க. அதாவது இப்போ வந்து ஒரு வருஷம் 2015 வருஷம் கேலண்டர், அதே கேலண்டர் அதுக்கப்புறம் எப்போ வரும், 2015க்கு அப்புறம் எப்போ அதே கேலண்டர் வரும், எந்த இயர்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லைன்னா 2015 கேலண்டர் முன்னாடி இதுக்கு முன்னாடி எப்போ வந்திருக்கும். இதுதான் டைப் 2 கொஸ்டின். அதை நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல the calendar for the year 2007 will be the same for the year. இதான் கொஸ்டின். இப்போ எப்பவுமே எந்த இயர் கேட்டிருக்காங்களோ நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு முன்னாடி இருக்கிற லீப் இயரை கணக்கு வச்சு தான் போட முடியும். நான் இதை 2 மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் பாருங்க, மெத்தட் 1. எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணீங்க. இப்போ பாருங்க, எந்த இயர் 2007 கேலண்டர் இதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் எப்போ வரும், எப்போ வரும்னு கேட்டிருக்காங்க, ஃபியூச்சர்ல கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம், 2007 கேலண்டர்னா நான் சொன்ன மாதிரி 2007க்கு முன்னாடி இருக்கிற லீப் இயர் எப்போன்னு ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணோம். இந்த 2007 வருஷம் வந்து லீப் இயருக்கு ஃபர்ஸ்ட் வருஷத்துல வருதா, இல்ல 2வது வருஷத்துல வருதா, இல்ல 3வது வருஷத்துல வருதான்னு பார்க்கணும். அதாவது 2007க்கு முன்னாடி லீப் இயர் என்னன்னா 2006 ஒன்று வரும், 2005 ஒன்று வரும், 2004 ஒன்று வரும். இப்போ இது வந்து இதுதான் லீப் இயர். இப்ப கேட்ட கொஸ்டின் லீப் இயரா இருந்தா நீங்க என்ன பண்ணலாம், 28 ஆட் பண்ணிக்கலாம், பிளஸ் 28 அதை சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து வந்து பிளஸ் 6, அதுக்கடுத்து வந்து பிளஸ் 11 இவ்வளவுதான். அதாவது கேட்டு கொஸ்டின் 2007 வருஷம் எந்த வருஷம் கேட்டிருந்தாலும் அதுக்கு முன்னாடி இருக்கிற லீப் இயரை நீங்க கணக்கு போடணும். லீப் இயர்ல இருந்து லீப் இயரா இருந்தா கேட்டு கொஸ்டின் லீப் இயரா இருந்தா 28 வருஷத்தை ஆட் பண்ணுங்க. லீப் இயர் இல்லாம இருந்தா ஃபர்ஸ்ட் வருஷமா இருந்தா லீப் இயருக்கு அடுத்த வருஷமே கேட்டிருந்தாங்கன்னா பிளஸ் 6 வருஷத்தை ஆட் பண்ணுங்க. இல்ல லீப் இயருக்கு 2வது வருஷம் கேட்டிருந்தாங்களா பிளஸ் 11 ஆட் பண்ணுங்க. இல்ல லீப் இயருக்கு 3வது வருஷம் கேட்டிருந்தாங்களா 2007 ஆட் பண்ணுங்க. இப்ப கேட்ட கொஸ்டின் பாருங்க 2007. அப்போ இதுக்கு முன்னாடி லீப் இயர் எப்போன்னா 2004ல வரும். அப்போ 2007ன்றது இதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு வருது. 1 2 3 3 வருஷம். அப்போ எந்த ஆர்டர்ல போடணும், பிளஸ் 6 பிளஸ் 11 பிளஸ் 11. இந்த ஆர்டர் மறக்கூடாது. பிளஸ் 6 பிளஸ் 11 பிளஸ் 11. இது ஷார்ட்கட் மெத்தடு. இந்த மெத்தட்ல எந்த சம் கேட்டாலும் நம்மள ஈஸியா போட முடியும். இப்ப பாருங்க, இப்ப நம்ம கேட்ட கொஸ்டின் 2007. அப்ப 2007னா நம்ம என்ன பண்ணோம், 11 வருஷத்தை ஆட் பண்ணோம். அப்ப 2007க்கு அப்புறம் வரக்கூடிய அதே சேம் கேலண்டர் எப்போ வரும்னா 2018 வருஷத்துல வரும். இது வந்து மெத்தட் 1. மெத்தட் 1 பாருங்க. நெக்ஸ்ட் இப்ப மெத்தட் 2ல எப்படி போடலாம், எது உங்களுக்கு ஈஸியோ நீங்க அதை வச்சு போட்டுக்கலாம். இப்ப மெத்தட் 2ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, மெத்தட் 2ல பாருங்க 2007க்கு அப்புறம் கேட்டுக்கிற வருஷம் கேட்டிருக்காங்க, சேம் இயர் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்றோம், 2007 இங்க போடுறோம். 2007னா இது ஒரு ஆட் டேஸ். அதாவது ஒரு வருஷத்துல 365 நாள். 365 நாள்னா ஆட் டேஸ் எவ்வளவு வரும், டிவைட் பண்ணி பாருங்க. 52 வாரம் ஒரு ஆட் டேஸ் வரும்.
52 வாரம் பிளஸ் ஒரு ஆட் டேஸ். எப்படி ஆட் டேஸ்னா 52, அதாவது 365 நீங்க என்ன பண்றீங்கன்னா 7ஆல டிவைட் பண்ணுங்க. 7ஆல டிவைட் பண்ணா நம்மளுக்கு என்ன வரும், பேலன்ஸ் 1 வரும். அந்த 1 தான் ஆட் டேட் சொல்லுவோம். 535 மீதி 1 15 திரும்ப 2 7 14 பேலன்ஸ் 1 வரும். அதான் ஆட் டேஸ். அப்ப 2007 ஆட் டேஸ் வந்து 1. நெக்ஸ்ட் 2008. இப்ப 2008 ஆட் டேஸ் பாருங்க, லீப் இயர் தான் அதோட ஆட் டேஸ் வந்து 2. ஏன்னா லீப் இயர் வந்து 366 நாட்கள். இப்ப 366 நீங்க 7ஆல் டிவைட் பண்ணுங்க. 7ஆல் டிவைட் பண்ணா 52 பேலன்ஸ் 2 வரும். அப்ப ஆட் டேஸ் 2. நெக்ஸ்ட் பாருங்க 2009 ஆட் டேஸ் வந்து 1 வரும். நெக்ஸ்ட் 2010 இதோட ஆட் டேஸ் வந்து 1 வரும். நெக்ஸ்ட் 2011 இதோட ஆட் டேஸ் வந்து 1. இப்போ இது கீழே 1 போடுற மாதிரி 1 2 போடுற பாத்தீங்களா, அதை ஆட் பண்ணிட்டே வாங்க. இப்போ 1 2 ஆட் பண்ணா 3 3 1 ஆட் பண்ணா 4 4 1 ஆட் பண்ணா 5 5 1 ஆட் பண்ணா 6 வருது. இப்போ 7 வருதா நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ 2012 போடுறோம். 2012 ஆட் டேஸ் ஆகுதுன்னா 2 ஆயிருது. அப்போ மொத்தம் என்ன ஆகுதுன்னா 8 ஆயிருது. 7 வந்தா நம்ம நெக்ஸ்ட் இயரை சொல்லிடலாம், வரல 8 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் போறோம் 7ஆல வகுக்கக்கூடிய நெக்ஸ்ட் நம்பரை பாக்குறோம். நெக்ஸ்ட் 14ல 0 வருதான்னு பார்க்கணும். இப்போ 2012க்கு அப்புறம் 2013 ஆட் டேஸ் 1 வரும். அதாவது ஆர்டினரி இயர்ல ஆட் டேஸ் 1 தான், லீப் இயர் இருந்தா ஆட் டேஸ் 2. நெக்ஸ்ட் 2014 அது 1 வரும். நெக்ஸ்ட் 2015 அதுக்கும் ஆட் டேஸ் 1 வரும். நெக்ஸ்ட் 2016 இதோட ஆட் டேஸ் வந்து 2 வரும். இப்போ ஆட் பண்ணி பாக்குறோம். 1 1 2 இங்க இருந்து ஆட் பண்ணுங்க. 1 2 3 3 1 4 5 6 8 9 10 11 13 வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா 2017 போடுறோம். ஆட் டேஸ் வந்து 1 13 இருக்கு கூட்டியாச்சு. இது 14 ஆயிடுச்சு. இப்போ இங்க 14ல முடியுது. அப்போ 7ஆல வகுக்கக்கூடிய 14 கரெக்டா 0ல முடியுது. அப்ப எப்போ 7 வருதோ இல்ல 14 வருதோ இல்ல 21 வருதோ அதுக்கப்புறம் வரக்கூடிய வருஷம் தான் சேம் கேலண்டர்ல வரும். அப்ப 2017க்கு அப்புறம் வரக்கூடிய வருஷம்னா 2018. அப்ப ஆன்சர் 2018. இது மெத்தட் 2. மெத்தட் 1 ஈஸியா இருக்கும். மெத்தட் 1 திரும்ப சொல்றேன். மெத்தட் 1ல கேட்ட क्वेश्चनல லீப் இயர் எத்தனை வருஷம் இருக்குன்னு பார்க்கணும். கேட்ட क्वेश्चन லீப் இயரா இருந்தா நீங்க கண்ணை மூடிட்டு பிளஸ் 28 வருஷத்தை கூட்டி போட்டுருங்க. இப்ப 2000 கேட்டிருக்காங்கன்னா 2028 அப்படின்னு ஆட் பண்ணி போட்டலாம். சப்போஸ் லீப் இயர் இல்லாம இருந்தா நீங்க என்ன பண்ணா, நீங்க கேட்டுக்கிற क्वेश्चனுக்கு கேட்டுக்கிற வருஷத்துக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி லீப் இயர்ல இருந்து எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அது வருதுன்னு பார்க்கணும். இப்ப கேட்டுக்கிற क्वेश्चन 2007. அப்ப 2007 எப்போ வரும்னா 2004க்கு அப்புறம் 3வது வருஷம் தான் வரும். 2004 ஒன்று வரும், 2005 வரும், 2006 வரும், 2007 வரும். அப்ப முதல் வருஷம் வந்தா 6 வருஷத்தை கூட்டணும். 2வது வருஷம் வந்தா 11 வருஷத்தை கூட்டணும். 3வது வருஷம் வந்தா 11 வருஷத்தை கூட்டணும். அப்ப அந்த ஆர்டர் பிரகாரம் நம்ம வந்து 2000 கண்டுபிடிச்சோம். இது மெத்தட் 1. மெத்தட் 2 எப்படின்னா ஒவ்வொரு வருஷமா கால்குலேட் பண்ணிட்டு போனோம் ஆட் டேஸ் வச்சு. திரும்ப சொல்றேன், ஆட் டேஸ்னா ஒரு வருஷத்துல 365 நாள்னா நீங்க 7ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா ஆர்டினரி வருஷம் வந்தா 1 ஆட் டேஸ் வரும். இதே லீப் வருஷம் வந்தா 366 வந்து 2 ஆட் டேஸ் வரும். அது பிரகாரம் 2007 கேட்ட क्वेश्चन அது ஒரு ஆட் டேஸ். 2008 தனித்தனியா போட்டே வரும். லீப் இயர் வரதெல்லாம் 2 போடுறோம். ஆட் பண்ணிட்டே வாங்க. 7 முடிஞ்சா நெக்ஸ்ட் வருஷம் வந்து ஆன்சரா சொல்லலாம். 7 முடியல, நெக்ஸ்ட் 14 எங்க முடியுதுன்னு பாக்குறோம். 14 முடிஞ்சிச்சு, அதனால நெக்ஸ்ட் இயர்த்த சொல்றோம். சப்போஸ் இங்க 14 முடியலன்னா நீங்க போயிட்டே இருக்கணும். 21 சொல்லிருக்கோம். எந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மெத்தட் நீங்க ஈஸியா போட்டே போலாம். இதே மாதிரி இன்னொரு சம் 2வது சம்ல பார்ப்போம். இப்போ நம்ம செகண்ட் क्वेश्चन பார்ப்போம். இதுல நான் 2 மெத்தட் போடுறேன். இப்போ வந்து இந்த क्वेश्चन பாருங்க, the calendar for the year 2015 will be, அதாவது क्वेश्चन வந்து 2015க்கு அப்புறம் வர வருஷம் கேட்டிருக்காங்க. 2015க்கு முன்னாடி வருஷம் கேட்டா மைனஸ் பண்ணோம். இது வந்து நம்ம வந்து அதுக்கப்புறம் வருஷத்தை தான் பார்த்துருக்கோம். क्वेश्चन இதுக்கு முன்னாடி 2015க்கு முன்னாடி சேம் கேலண்டர் எப்போ வரும் அப்படின்னு கேட்டா மைனஸ் பண்ணிருக்கணும். இப்போ வந்து வில் பி நெக்ஸ்ட் நான் ஒரு தான் கேட்டிருக்கேன், அதனால பிளஸ் பண்ணணும். மெத்தட் 1 நான் சொல்லியிருப்பேன். எந்த இயர்ல கேட்டிருக்காங்க, எந்த இயர் மாதிரி வரணும்னு சொல்லியிருக்காங்களோ அந்த இயர்ல இருந்து லீப் இயருக்கு போனோம். அங்கிருந்து நீங்க ஆட் பண்ணிட்டு வரணும். கேட்டு क्वेश्चन லீப் இயரா இருந்தா நீங்க கண்ணை மூடிட்டு பிளஸ் 28 போட்டு விட்டுலாம். அதாவது 2015 சப்போஸ் 2012 லீப் இயர், இதுக்கு அடுத்த வருஷம் என்ன வரும்னா 28 ஆட் பண்ணுங்க. அதே 2012க்கு முன்னாடி எது வரும்னா மைனஸ் 28 பண்ணுங்க. அவ்வளவுதான் லீப் இயர்ல. லீப் இயர்ல ரொம்ப கஷ்டமே இல்லாம போட்டுடலாம். லீப் இயர் இல்லாம இருந்தா நீங்க அந்த வருஷத்துல இருந்து லீப் இயருக்கு போயிட்டு அதுல இருந்து எத்தாவது வருஷம் வருதுன்னு பாருங்க. திரும்ப சொல்றேன், லீப் இயர்ல இருந்து ஃபர்ஸ்ட் வருஷமா இருந்தா கேட்டுக்கிற क्वेश्चन பிளஸ் 6 வருஷம் ஆட் பண்ணணும். சப்போஸ் லீப் இயர்ல இருந்து செகண்ட் வருஷம் வந்தா பிளஸ் 11 ஆட் பண்ணும். இதே லீப் இயர்ல இருந்து 3வது வருஷம் வந்தா பிளஸ் 11 ஆட் பண்ணும். இப்ப பாருங்க 2015 எழுதுறேன். இதுக்கு முன்னாடி லீப் இயர் எப்போ வரும்ன்றது நம்மளுக்கு தெரியும். 2015க்கு முன்னாடி 2012 வரும். அப்ப அதுக்கு முன்னாடி வந்து 2014 இருக்கு, அது மாதிரி 2013 இருக்கு. அப்ப 2012 தான் இருக்கு. இப்போ லீப் இயர்ல பிளஸ் 28 போடணும். லீப் இயர் கேட்கல, 2015 வருஷம் தான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம், இப்போ வந்து பிளஸ் 6 லீப் இயருக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வருஷம் 6 போடணும் பிளஸ் 6. லீப் இயருக்கு அப்புறம் செகண்ட் வருஷம் பிளஸ் 11 போடணும்.
லீப் இருக்கு தேர்ட் வருஷம் வந்து பிளஸ் 11 போடணும். இப்போ வந்து ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம், எந்த வருஷம் கேட்டிருக்காங்களோ அந்த வருஷத்துக்கு நான் 3வது வருஷம் 11 ஆட் பண்ணி 2016 சாரி 2026 போடுறோம். இதுதான் இதோட ஆன்சர். இது மெத்தட் ஒன் ரொம்ப ரொம்ப ஈஸி. இருந்தாலும் மெத்தட் 2 எப்படின்னு பாத்துங்க, ஃபர்ஸ்ட் சம்லி எடுத்திருப்போம், இந்த சம்லி அதை எடுக்கிறேன். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை நீங்க போடலாம். இப்போ பாருங்க மெத்தட் 2ல நான் என்ன பண்றேன், ஹாட் டேஸ் வச்சு போடணும். மெத்தட் 2 ஹாட் டேஸ்னா ஆர்டினரி இயருக்கு வந்து ஒரு ஹாட் டேஸ் வரும். திரும்ப சொல்றேன், ஹாட் டேஸ்ன்றது வந்து அந்த இயர் 7ஆல் டிவைட் பண்ணும்போது 52 வாரம் ஒரு நாள் மீதி இருக்கு, அதான் ஹாட் டேஸ். இதே லீப் இயரா இருந்தா 366 நாள், அதன் 52 வாரம் 2 ஹாட் டேஸ் வரும். இப்போ வந்து அது பிரகாரம் எப்போ வருதோ 7ல முடியணும். 7ல முடிகிற மாதிரி தான் அதுக்கு அடுத்த வருஷம் நீங்க நெக்ஸ்ட் இயர் கேலண்டர் வரணும்னு சொல்லலாம். 7ல முடியல 14ல பாருங்க, 14 முடியல 21ல பாருங்க. இப்ப பாருங்க 2015 போடுறோம், 2016 இந்த நம்பர் எழுதுறோம், 2000 4 நம்பர் எழுதிப்போம், 4 இயர் எழுதிப்போம், 2018 இதை போடுறோம். இப்ப 2015 ஹாட் டேஸ் வந்து 1, ஏன்னா இது ஆர்டினரி இயர். இதே 2016 லீப் இயர், அதோட ஹாட் டேஸ் வந்து 2. நெக்ஸ்ட் 2017 வந்து 1, 2018 வந்து 1. இப்ப இது வரைக்கும் ஆட் பண்ணுங்க, 1 2 ஆட் பண்ணா 3 3 1 4 4 1 5, இன்னும் 7 வரல. நெக்ஸ்ட் 2019 போடுறோம், 2020 போடுறோம், 2021 2022 எழுதி வைக்கிறோம். எது முடியுதோ அப்ப கட் பண்ணிப்போம். இப்ப 2009 ஹாட் டேஸ் 1, 2020 ஹாட் டேஸ் லீப் இயர், இது லீப் இயர்ல 2 ஹாட் டேஸ் வரும். நெக்ஸ்ட் 2021 ஒரு ஹாட் டேஸ், 2022 ஒரு ஹாட் டேஸ். இப்ப ஆட் பண்ணி பாக்குறோம், 3 4 5 6 8 9 10 வருது, 14 வரல. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் 2023 போடுறோம், 2023 ஒரு ஹாட் டேஸ், 2024 2 ஹாட் டேஸ், ஏன்னா லீப் இயர் இது. நெக்ஸ்ட் 2025 ஒரு ஹாட் டேஸ், அது 1 போடுறோம். 2026 வந்து ஒரு ஹாட் டேஸ் போட்டு வைக்கிறோம். எங்க முடியுதோ அப்ப கேன்சல் பண்ணிப்போம். இப்ப ஆட் பண்ணுங்க, 1 2 3 4 5 6 8 9 10 11 13 14 இங்கே முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த வருஷம் வந்து என்ன வருஷம்னா 2025லயும் உங்களுக்கு டிவைட் ஆகுது. அப்ப எங்க உங்களுக்கு டிவைட் ஆகுதோ 7ஆல டிவைட் ஆகுது, 7 மடங்கு டிவைட் ஆகுதோ அதுக்கு அடுத்த ஒரு வருஷம் தான் நம்ம வந்து சேம் கேலண்டர் சொல்லுவோம். அப்ப 2025 உங்களுக்கு டிவைட் ஆகுது. அப்ப நெக்ஸ்ட் வருது 2026. அப்போ 2015 மாதிரி நெக்ஸ்ட் எப்போ வரும்னா 2026. பாருங்க இதுல ஈஸியா போட்டோம், ரொம்ப ஈஸி. இது லீப் இயர் எப்போ வருதோ அதுல இருந்து லீப் இயர் இருந்தா +28, ஃபர்ஸ்ட் வருஷம் +6, செகண்ட் வருஷம் +11, தேர்ட் வருஷம் +11. அதாவது ஷார்ட்கட், ரொம்ப ரொம்ப ஈஸி. இதோட என்ன பொறுத்தவரைக்கும் இதை விட இது ஈஸியா இருக்கும். +6 +11 +11 இது ஞாபகம் வச்சுட்டாவே நீங்க இந்த சம்ம ஈஸியா நீங்க போட்டுடலாம். இது வந்து ஆஃப்டர், அதாவது இதுக்கு அப்புறம் வரக்கூடியதை பாக்குறோம். இதே இதுக்கு முன்னாடி வந்ததுல ஒரு சம்ம 3 சம்மா பார்ப்போம், அது மைனஸ். இப்ப நம்ம டைப் 2ல 3வது கொஸ்டின் பார்ப்போம். இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின்ல ஆஃப்டர் த இயர் அப்படின்றத பார்த்தோம். ஆஃப்டர் த இயர்னா லீப் இயர்ல இருந்து ஃபர்ஸ்ட் வருஷம் வந்தா +6 பண்ணணும், செகண்ட் வருஷம் வந்தா +11 பண்ணணும், தேர்ட் வருஷம் வந்தா +11 பண்ணணும். அதை தான் பார்த்தோம். அதாவது ஆஃப்டர் த இயர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வருஷமா இருந்தா பிளஸ் நம்ம என்ன பார்த்தோம் +6 பண்ணோம், செகண்ட் வருஷமா இருந்தா +11 பார்த்தோம், தேர்ட் வருஷமா இருந்தா +11 பார்த்தோம். லீப் இயரே இருந்தா நம்ம +28 பார்த்தோம். இது வந்து ஆஃப்டர் தி இயர் போன 2 சம் பார்த்தது. இப்போ இதே நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி சப்போஸ் பிஃபோர் த இயர் ஆயிருந்தா நம்ம என்ன பண்ணிருக்கணும்னா ஃபர்ஸ்ட் வருஷமா இருந்தா லீப் இயர்ல இருந்து ஃபர்ஸ்ட் வருஷமா இருந்தா -11 பண்ணோம், செகண்ட் வருஷமா இருந்தா -11 பண்ணோம், தேர்ட் வருஷமா இருந்தா -6 பண்ணோம். சப்போஸ் லீப் இயரே இருந்தா -28 பண்ணோம். இப்போ வந்து இந்த கொஸ்டின் பாருங்க, 2015 பிஃபோரா ஆஃப்டரா பாருங்க. பிஃபோரா இருந்தா வேற, ஆஃப்டர் இருந்தா வேற. பிஃபோர் சொல்லிருக்காங்க, இது வந்து லீப் இயருக்கு போயிட்டோம் நம்ம. இப்ப லீப் இயருக்கு போகும்போது 2012 தான் லீப் இயர், அதுக்கப்புறம் 2013 இருக்கு, 2014 இருக்கு. இப்ப பாருங்க பிஃபோர் இருக்கிறதுனால இதுக்கு -28. இப்ப ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து நம்ம என்ன பண்ணோம் -11 போடணும், செகண்ட் வருஷம் வந்தா -11 போடணும், தேர்ட் வருஷம் வந்தா -6 போடணும். கேட்ட கொஸ்டின் 2015 அப்படின்னா ஆன்சர் 2009 தான் 2015க்கு முன்னாடி இருக்கிற அதே கேலண்டர் வரக்கூடிய ஒரு வருடம். இப்ப இந்த டைப் 2ல 4வது சம் இத பாருங்க. அதே மாதிரி the calendar for the year 1946 before, நீங்க இந்த கொஸ்டின்ல டைப் 2 கேலண்டர் சம்ல டைப் 2 எப்படி புரியலனா சேம் கேலண்டர் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். சேம் அதே மாதிரி எப்பன்னு கேட்பாங்க. அதுல ஆஃப்டரா பிஃபோரா இதுதான் முக்கியமான விஷயம். திரும்ப சொல்றேன், ஆஃப்டரா இருந்தா லீப் இயர்ல இருந்து ஃபர்ஸ்ட் வருஷம் என்ன பண்ணணும், செகண்ட் வருஷம் என்ன பண்ணணும், தேர்ட் வருஷம் என்ன பண்ணணும். திரும்ப அதே எழுதி போடுறேன், ஏன்னா அது ஞாபகம் இருக்கணும், ஈஸியா மார்க் எடுக்கலாம் அதுல. இந்த டைப் 2ல அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப்டரா இருந்து ஃபர்ஸ்ட் வருஷமா இருந்தா லீப் இயர்ல இருந்து ஃபர்ஸ்ட் வருஷமா இருந்தா நம்ம என்ன பண்ணலாம்னா +6 போடலாம். இதே 2வது வருஷமா இருந்தா +11 போடலாம், 3வது வருஷமா இருந்தா +11 போடலாம். இதே லீப் இயரா இருந்தா +28 போடலாம். இது வந்து ஆஃப்டர் த. இதே பிஃபோர்னா ஜஸ்ட் உல்டா. பிஃபோரா இருந்தா நம்ம என்ன பண்ணலாம்னா லீப் இயர்ல இருந்து ஃபர்ஸ்ட் வருஷமா தான் -11, செகண்ட் வருஷமா தான் -11, தேர்ட் வருஷமா தான் -6, இதே லீப் இயர் இருந்தா -28. இந்த கான்செப்ட் தெரிஞ்சினா இந்த டைப் 2 ஈஸியா அட்டெண்ட் பண்ணலாம். இப்போ இந்த क्वेश्चन பாருங்க, அதேதான்
பிஃபோர் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். லீப் இயர்ல இருந்து எத்தனை வருஷம் வருதுன்னு பார்க்கணும். 1946. இப்ப 1946னா லீப் இயர் இதுக்கு முன்னாடி எப்பன்னு தெரியணும். அப்ப 1946 முன்னாடி லீப் இயர் 1944. அப்ப நம்ம என்ன பண்ணணும், 1945 நடுவில் வரும், 1944 இருக்கு. இப்ப 1944 கேட்டிருந்தானா -28 வந்திருக்கும். இப்போ வந்து லீப் இயர்ல இருந்து ஃபர்ஸ்ட் வருஷமா தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா என்ன போட்டிருக்கோம் பாருங்க, -11 போட்டிருக்கணும். செகண்ட் வருஷமா தான் -11. செகண்ட் வருஷத்துலேயே கேட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ 1946 -11 மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 1935. இதுதான் இதுக்கு முன்னாடி இருக்கிற கேலண்டர். ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஈஸியா இதை புரிஞ்சுட்டு நம்ம ஆன்சரை நம்ம ஈஸியா போடலாம் இந்த டைப்ல. இன்னைக்கு நம்ம கேலண்டர் சாப்டர்ல டைப் 2 சம்ஸ் ப்ராப்ளம் எப்படி எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி பார்த்தோம். இந்த சம்ஸ் சம்பந்தமா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். இந்த ஹோம்ஒர்க்கை நீங்க போட்டு பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. சப்போஸ் ஆன்சர் உங்களுக்கு வரல, எது டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சப்போஸ் வேற எதனா கொஸ்டின் இருந்தாலும் சம்பந்தமா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நாங்க நெக்ஸ்ட் வீடியோல அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோ உங்க நோட்டிபிகேஷனா வரும். நன்றி.